வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னையில் மழை நிவாரணப் பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆய்வு மேற்கொண்டார். ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட புது வண்ணாரப்பேட்டை, வீரராகவராவ் தெரு, தண்டையார்பேட்டை, இளைய முதலி தெரு, சேனியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட இடங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவித்தார். 3 மாத காலத்திற்குள் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களில் பெய்துவிட்டதாக கூறிய முதலமைச்சர், ஆர்கே நகரில் 48 இடங்களில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, சேதங்களை சீர் செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உணர்ந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் இதர அரசு அதிகாரிகளுக்கும் நான் முன்பே உத்தரவிட்டிருந்தேன். அரசு அதிகாரிகளும் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் பணிகளில் தீவிரமாக போர்க்கால அடிப்படையில் இங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதோ இந்த பள்ளிக்கூடத்தில் இன்று மட்டும் 20,000 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர்களுடன் இணைந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எண்ணூர் நெடுஞ்சாலை, காரநேசு நகர், எழில் நகர், பெரம்பூர், முத்தமிழ் நகர், கொளத்தூர் இரட்டை ஏரி சந்திப்பு, வில்லிவாக்கம் சிட்கோ நகர், அண்ணா நகர், MMDA காலனி, 1000 விளக்கு, GN செட்டி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆய்வு மேற்கொண்டார்.